அனைவருக்கும் வணக்கம். உயர்தர ரசாயனியல் பேப்பரில் மின்காந்த கதிர்ப்புகள் ஒரு போட்டோன்களோட சக்தி அல்லது ஒரு குறிப்பிட்ட மூல் போட்டோன்களோட சக்தி தொடர்பான வினாக்கள் அதிகமாகவே வினாவப்பட்டு வருது. குறைந்தபட்சம் ஒரு எம்சிக்யூ வினாவாவது ஒவ்வொரு வருஷத்துலையும் இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நாங்கள் 2017ஆம் ஆண்டு வெளிவந்த 12வது எம்சிக்யூ வினா, ஒரு மின்காந்த கதிர்ப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா. இந்த வினாவை எப்படி செய்ததுன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். ஸோ அப்போ கேள்வி ஒருக்கா வாசிக்கிறேன். ஒரு விளக்கு ஒரு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தியை கட்புல ஒளி நீல பிரதேசத்தில் 470 நானோமீட்டர்ல உற்பத்தி செய்து இதில் 1/1020 போட்டோன்களை பிறப்பிப்பதற்கு விளக்கு எவ்வளவு நேரம் ஒளிர வேண்டும். அப்ப வினா என்ன? ஒரு விளக்கு இருக்காம், அது ஒரு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தியை வெளிவிடுது மொத்தமாக. இது நீல பிரதேசத்துல, அதாவது இதுல இருந்து வெளியேற கதிர்ப்பு நீல நிறம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீல பிரதேசத்துல அந்த நீல கதிர்ப்பு அலைநீளம் 470 நானோமீட்டர். அப்ப எங்களுக்கு 470 நானோமீட்டர், இதுல 1/1020 போட்டோன்களை முழுமையா இது வெளிவிடுவதற்கு எவ்வளவு நேரம் இது ஒளிர வேண்டும், அதான் கேள்வி. இந்த கேள்வியை நாங்க பின்முகமாக ரிவர்ஸ்ல செய்து பார்த்தீங்கன்னா, இதை ரிவர்ஸ்ல வாசிச்சு விளங்குவீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். எப்படி? ஒரு விளக்கு இருக்குது, அது நீல நிற பிரதேசத்துல கதிர்ப்புகளை காணுது. அதுல ஒரு கதிர்ப்பின் அலைநீளம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 470. ஆகவே அதன் சக்தியை கண்டுபிடிக்க முடியும். பிறகு இங்க 1/1020 கதிர்ப்புகள் வெளியேறும்போது, போட்டோன்கள் வெளியேறும்போது எவ்வளவு மொத்த சக்தியை அது வெளிவிடும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அகைன் மீண்டும் ஒரு முறை இதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தி இது வெளிவிடுது. அப்ப எவ்வளவு மொத்த சக்தியை வெளிவிடுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே ஈஸியா அந்த கேள்வியை செய்வோம். முதலாவது, இதுல ஒரு போட்டோன் வெளிவிடக்கூடிய சக்தியை நாங்க பிளாங்கின் சக்தி சமன்பாடு E=hf இருந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு பார்ப்போம். அப்போ ஒரு போட்டோன் சக்தி. ஆகவே ஒரு போட்டோன் சக்தி எதுக்கு சமனா இருக்கும்? ஒரு போட்டோன் எனர்ஜி சமன் இதன் பிளாங்கின் மாறிலி 6.626 ஜூல் செகண்ட் இன்டூ இங்க ஃப்ரீக்வன்சி மீடியன். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அலைநீளம் தரப்பட்டிருக்கு. ஸோ அலைநீளத்திலிருந்து எங்களுக்கு மீடியனுக்கு வர முடியுமே. எப்படி? C சமன் F lambda. ஆகவே F சமன் C இன் கீழ் lambda. ஆகவே C எவ்வளவு நமக்கு தெரியும். இது ஒரு மின்காந்த கதிர்ப்பு, இதன் வேகம் கதி 3/10 மீட்டர் செகண்ட் -1. அதன் கீழ் lambda சொல்றாங்க 470 நானோமீட்டர், அதாவது 10⁻9 மீட்டர். ஸோ இதை கொண்டு பிரதியிடுவோம். பிரதியிட்டீங்க என்றால் இது 3/10 மீட்டர் செகண்ட் -1, அதன் கீழ் 470 நானோமீட்டர், அதாவது 470/10⁻9 மீட்டர். ஆகவே இதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் வெட்டுப்படும், செகண்ட் வெட்டுப்படும், ஜூல்ல விடுவர். அதாவது ஒரு போட்டோன் காவக்கூடிய சக்தி. ஸோ ஒரு போட்டோன் காவக்கூடிய சக்தி உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்றால், ஸோ கணிச்சு பாருங்க. 0.0422 தர 10⁻17 ஜூல் அளவுல வருது. ஸோ 0.0422 தர 10⁻17 ஜூல் அளவுல வருது. இதை நீங்க சுருக்குவீங்க, ஒரு போட்டோன்ல சக்தி. ஸோ இது 470 நானோமீட்டர் அலைநீளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு போட்டோன் சக்தி இவ்வளவு. இப்போ எங்களுக்கு தேவை 1/1020 போட்டோன்கள் வெளியேறும் போது ஏற்படக்கூடிய மொத்த சக்தி. ஸோ இதை நாங்கள் 1/1020 பெருக்குவோம். ஸோ பெருக்குவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் ஒரு 10⁻17, ஸோ ஒரு 3 மிஞ்சும், ஸோ 42.29 ஜூல்னு வரும். அப்போ இதுதான் எங்களுக்கு 1020 போட்டோன்கள் வெளியேறும் போது ஏற்படக்கூடிய மொத்த சக்தி. இந்த மொத்த சக்தி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது 1020 போட்டோன்கள் வெளியேறும் போது ஏற்படக்கூடிய மொத்த சக்தி இழப்பு. பட் இது நமக்கு தெரியும், ஒரு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தி தான் வெளியிடும். ஒரு செகண்ட் முடியும் போது 6 ஜூல் சக்தியை வெளிவிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு 1020 போட்டோன்கள் வெளியேறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு சொல்லி இலகுவா விளங்குது. அப்ப இந்த சக்தியை வெளியேற்றுவதற்கு இது ஒரு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தியை வெளியிடும். வெளியேற வேண்டிய மொத்த சக்தி இவ்வளவு, பட் இது ஒரு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தி. ஸோ அப்போ மொத்த சக்தியை இது ஒரு செகண்ட் யூனிட் டைம் பிரிச்சு விடும். அது ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு சக்தியால வெளியேறும். அப்போ இதை சுருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு விட வரும், ஒரு 7 தசத்துல ஒரு விட வரும். ஸோ இங்க இருக்கக்கூடிய பதில் 7.1 செகண்ட் அளவுல உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த பகுதி உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெளியேறக்கூடிய மொத்த சக்தியை கண்டுபிடிச்சிட்டு பிறகு இந்த ஒரு விளக்கு ஒரு செகண்ட்ல இவ்வளவு சக்தியை வெளிவிடும். ஆகவே மொத்த சக்தியை வெளிவிடுவதற்கு எவ்வளவு டைம் எடுக்கும். ஆகவே
வெளியேறிய மொத்த சக்தியை எங்களுக்கு ஒரு செகண்ட்ல எவ்வளோ சக்தியை வெளியிடும் அந்த அளவால் நீங்கள் பிரித்து விட்டீங்கன்னா உங்களுக்கு விட முடியும். ஸோ அப்போ இதில் அழகை வச்சுட்டு கூட எனக்கு விடைய முடிக்க முடியும். இது வெளியேறக்கூடிய மொத்த சக்தி. ஸோ ஜூல் கேன்சல் ஆகும். செகண்ட் மைனஸ் மேலே வந்தால் எங்களுக்கு செகண்டில் விட வரும். ஓகே, இந்த பகுதி உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விளங்கி இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இனி வரக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். தேங்க்யூ.